வணக்கம். நம்ம இன்னைக்கு அயன் அரசன் உளுந்தம்பருப்பு வச்சு உளுந்து லட்டு செய்ய போகிறோம். அது தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? உளுந்து 250 கிராம், வெல்லம் 125 கிராம், நெய் 50 கிராம், ஏலக்காய் 1/2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பாதாம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பிஸ்தா பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இப்போ அது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உளுந்தை நல்லா வறுத்துக்கணும். நான் உளுந்தம்பருப்பை வறுத்துடுறேன். உளுந்து கொஞ்சம் நல்லா செவக்க அளவுக்கு வறுக்கணும். அதே மாதிரி இந்த பருப்பு எல்லாத்தையுமே கொஞ்சம் வறுத்துக்கலாம். நான் இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வறுத்துடுறேன். நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்களோட ஆப்ஷன் தான், எப்படி வேணால் போட்டுக்கலாம். உளுந்து நல்லா செவந்து அதோட கலர் மாறணும். கலர் மாறி அதோட ஃப்ளேவர் வரணும் நல்லா. இப்போ நமக்கு உளுந்து நல்லா செவக்க வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுக்கணும். இப்போ வருந்தால் தான் நமக்கு அந்த உளுந்தோட பச்சை வாடை ஃபுல்லாக போகும். இப்போ இந்த உளுந்து ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த உளுந்து என்ன பண்ணுவோம்னா, மிக்ஸி ஜாரில் இந்த உளுந்து இதோட சேர்த்து வெல்லம், ஏலக்காய் தூள் 3ஐயும் சேர்த்து ஒன்றா நைஸாக அரைச்சிருவோம். அரைச்சதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்து பவுலில் போட்டு, மிக்சிங் பவுலில் போட்டு இந்த வறுத்து வச்சுருக்க நட்ஸு, நெய் ஊற்றி நம்ம லட்டாக உருட்ட போகிறோம். ஓகே, இப்போ இதை நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம எடுத்துகிட்டு போனதை அரைச்சாச்சு. முதல்ல உளுந்து போட்டோம். அது நைஸாக அரைஞ்சதுக்கப்புறம் அதில் வெல்லம் போட்டு, இப்போ உளுந்தும் வெல்லம், ஏலக்காய் தூள் 3 சேர்த்து இதில் அரைச்சாச்சு. இப்போ இதை இந்த மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் நெய் வச்சுருக்கோம். அந்த நெய் ஊற்றிடுவோம். நெய் முதல்ல கொஞ்சம் ஊற்றுவோம், அதுக்கப்புறம் எப்படின்னு செக் பண்ணி ஊற்றிக்கலாம். மறுபடியும் நெய் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. நான் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன், இந்த ரோஸ்ட் பண்ண நட்ஸ் எல்லாமே இதில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன லட்டாக பிடிச்சி வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம உளுந்து லட்டு ஆல்மோஸ்ட் எல்லாம் உருட்டியாச்சு. இப்போது இந்த உளுந்து லட்டு ரெடி. இதை நம்ம இன்றைக்கி வெல்லம் வச்சு பண்ணியிருக்கோம். இதே லட்டை நம்ம பனங்கல்கண்டு, நாட்டு சக்கரை, இல்லை பனை வெல்லம் எதை வேணால் வச்சு பண்ணலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கலாம். ஸோ இந்த லட்டு ரொம்ப சத்தானது, ரொம்ப ப்ரோட்டீனானது. ஸோ இந்த லட்டை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ.